உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். கூடிய சீக்கிரம் உனக்கு முடிவு கட்டுறேன் நானு. நான் இருக்கிற கொஞ்ச நாள்ல எவ்வளவு மரியாதை அனுபவிக்கணுமோ அனுபவிச்சுக்க. எவ்வளவு சாப்பாடு சாப்பிட முடியுமோ சாப்பிட்டுக்க நீ. எவ்வளவு பேசி சிரிச்சுக்க முடியுமோ சிரிச்சுக்க நீ. அவ்வளவுதான். இதுக்கு மேல மூஞ்சில சிரிப்புலாம் பார்க்க முடியாது. வீட்டுல ஏதாவது போட்டோ மாட்டுவாங்க தெரியுமா? அதுல ஈடு சிரிச்சு மாட்டி விட்டு மாலையை போட்டு விட்டு உட்கார வேண்டியதான். போட்டோ சொன்னதான் ஞாபகம் வருது. உன் சொந்தக்காரன் ஒருத்த மேலூர்ல பிரிண்டிங் பிரஸ் வச்சிருக்கான. உன் பேர் என்ன சொல்லு? நாச்சியப்ப தானே அவன். அவன் கடையிலே நான் உனக்கு கண்ணீர் அஞ்சலி போஸ்டருக்கு ஆர்டர் கொடுப்பேன். புரியுதா உனக்கு? இதையும் எழுதி வச்சுக்க. நீ கதவை தாப்பா போற. நீ ஏன் போட்டோவை தொங்க விடுவேன்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கியா நீ? ஏலே பாப்போம்டா, பாப்போம். யாரு கதைய யாரு முடிக்கிறாங்கன்ட்டு பாப்போம். ஒருத்தங்களுக்கு சொல் புத்தி இருக்கணும், இல்ல சுய புத்தி இருக்கணும். எனக்கு தான் ரெண்டுமே இல்லையே. எதுலயுமே நிதானம் கிடையாது. எல்லாத்துக்கும் ஒரு முன் கோவம். இப்ப இத பேசி பேசி என்ன ஆக போகுது பாரதி? எல்லாருமே உன் மாமியார் திரும்ப வந்துருவாங்கன்னு சொல்லிதானே நம்பிட்டு இருந்தோம். ஆனா அந்த மகராசி இப்படி பண்ணிட்டு எல்லார் தலையிலயும் இடி இறக்கிட்டு போயிட்டா. நீதான் விவரம் இல்லாம சண்டை போட்டு இருந்தாலும் உன் மாமியாராவது கொஞ்சம் பொறுமையா இருந்திருக்கணும். இப்படி அவசரப்பட்டிருக்க எதுவும் தேவையில்லை. அவங்க எப்படி பாட்டி பொறுமையா இருப்பாங்க? அவங்க யாரு? அவங்க சொத்து பத்தெல்லாம் எவ்வளவு இருக்கு தெரியுமா? அவங்களோட அந்தஸ்துக்கு அப்பேற்பட்டவங்களோட பையன் ஆதி. அவர் இங்க வந்து இப்படி எல்லாம் இருக்கணும்னு அவசியமே இல்ல பாட்டி. இருந்தாலும் அவர் எனக்காக வந்திருந்தாரு. என் வெட்டி திமிர்னால என்னையும் கஷ்டப்படுத்தி அவரையும் கஷ்டப்படுத்திருக்க. அவங்க அப்படியெல்லாம் இருந்துட்டு அவங்க பையன் இப்படி வந்து கஷ்டப்படுறத பார்த்துட்டு எந்த அம்மாவா இருந்தாலும் கோவம் வரதானே செய்யும். ஆனா அப்ப கூட அவங்க கோவப்படல. நான் ஏதோ பெரிய மகாராணி மாதிரி பாரதி மனச மாத்தி கூட்டிட்டு வா, நீ பாரதி கூட சந்தோஷமா இருந்தா போதுன்னு அவங்க சொல்லிட்டே இருப்பாங்க. ஆனா எதுவுமே என் மரமண்டைக்கு உரைக்கல பாட்டி. எப்ப பார்த்தாலும் அவங்கள ஒரு கொலைகாரங்களை பாக்குற மாதிரியே பார்த்தேன். அவங்க நல்லதே செஞ்சா கூட அதுல ஒரு கெட்டதை கண்டுபிடிச்சு சண்டை போட்ட ராட்சசி நானு. எல்லாரும் சொல்லுவாங்க ஆதி மாதிரி ஒருத்தர் கூட வாழ்ந்துட்டு எந்த கஷ்டம் வந்தாலும் தாங்கிக்கலான்னு. ஆனா நான் அவரையும் நல்லா வாழ விடல, நானும் நல்லா வாழல. இப்போ அவங்க அம்மாவையும் வாழ விடாம நானே கொன்னுட்டேன். பாரதி போதும் பாரதி, இப்படி அழுதுகிட்டே இருந்தா பாவம் தமிழ் என்ன பண்ணுவா? பாரு அவள, பச்சை புள்ள ரொம்ப பயந்து போயிருக்கா. நான் போய் அவளுக்கு சாப்பிட ஏதாவது செஞ்சு எடுத்துட்டு வரேன். நீ கொஞ்ச நேரம் அழுகாம மட்டும் இரு. அழாதீங்கக்கா. நீயும் ஏண்டி என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? இப்படி எல்லாம் நடக்கும்னு அம்மாக்கு தெரியாது தமிழ். எல்லாம் உன்னை கடத்தி வச்ச நாள்ல இருந்துதான் எல்லாமே நடந்துச்சு. ஆனா இது இவ்வளவு தூரம் கொண்டு போய் விடும்னு எனக்கு தெரியாது. நீ அதை என்ன புரிஞ்சுக்கோ தமிழ், பிளீஸ். ஆதி அப்பா வந்ததுக்கு அப்புறம் என்னைக்காவது வாசப்பா இல்லையேன்னு நம்ம ரெண்டு பேரும் கவலைப்பட்டிருக்கோமாமா? ஆதி அப்பா என்னைக்காவது உன்கிட்டயும் என்கிட்டயும் பொய் சொல்லி நடிச்சிருக்காரா? ஆதி அப்பா நாம இல்லாம இருப்பேன்னு என்னைக்காவது சொல்லிருப்பாரா? ஆனா நீ அவரை வேண்டாம் வேண்டான்னு எத்தனை தடவை சொல்லிருக்க தெரியுமா? அவர் உன்னை தேடி வரும்போதெல்லாம் நீ அவரை
எத்தனை தடவை கஷ்டப்படுத்திருக்க தெரியுமா? அவருக்கு உன்னை விட என்னதானே ரொம்ப பிடிக்கும். என்னைக்காவது ஒரு நாள் உன்னை விட்டுட்டு என்னை தனியா கூட்டிட்டு போகணும்னு அவரு நினைச்சிருக்காரா? அம்மா கிட்ட இருந்து ஒரு குழந்தைய பிரிக்கிறது பாவம்னு சொல்லி தானே என்ன உன் கூடவே விட்டுட்டு போவாரு. ஆனா இன்னைக்கு நீ ஆதி அப்பாவை அவங்க அம்மா கிட்ட இருந்து பிரிச்சுட்டல்ல. ஆதி அப்பா பாவம் தானே. சாரதா பாட்டி இல்லாம எவ்வளவு கஷ்டப்படுவார் தெரியுமா? தப்பு தாண்டி, நான் பண்ணது பெரிய தப்பு தான். ஆனா இப்ப என்னால என்ன பண்ண முடியும் சொல்லு? இப்போ நான் போய் மன்னிப்பு கேட்கணும்னு நினைச்சா கூட உங்க அப்பா இங்க இல்லையேடி. மன்னிப்பு கேட்டா எல்லாம் சரியாயிடுமா? இப்ப ஆதி அப்பா வந்து சாரதா பாட்டிய திரும்ப கொடுன்னு கேட்டா நீ என்ன பண்ணுவ? எனக்காக பண்றேன்னு சொல்லி சொல்லி கடைசியில என்ன மறுபடியும் அப்பா இல்லாத அனாதை ஆக்கிட்டல்ல. நான் உனக்கு பொண்ணா பொறுக்காம இருந்திருக்கலான்னு எனக்கு இப்ப தோணுதும்மா. இனிமே ஆதி அப்பா இங்க வருவாரா, என் கூட பேசுவாரான்னு தெரியல. எனக்கும் அப்பாவுக்கும் ஒரு ஆசை இல்லைன்னு திரும்பவும் ப்ரூவ் பண்ண வச்சிட்டம்மா. எனக்கு உன் கூட இருக்கவே பிடிக்கலம்மா. உன்னை பார்த்தாலே எனக்கு ஆதி அப்பா முகம் தான் ஞாபகம் வருது. என்ன எங்கேயாவது தூரமா கொண்டு போய் ஒரு ஹாஸ்டல்ல சேர்த்து விட்டுறியா? இல்லன்னா என்னை எங்கேயாவது கூட்டிட்டு போய் விட்டுட்டு வந்துரு. நான் அப்படியே தொலைஞ்சு போயிடுறேன். இனிமே ஆதி அப்பா வருவாரா வரமாட்டாரான்னு தெரியல. அம்மாவை மன்னிச்சிரு தமிழ். நீ எனக்கு மகளா இருக்கிறத விட ஆதிக்கு மகளா இருக்கிறதா நல்லது. என்னால யாருக்குமே நிம்மதி இல்ல, யாருக்கும் சந்தோஷமும் இல்ல. நான் இருக்கிறதுனால எந்த பிரயோஜனமும் இல்ல. போறேன் தமிழ், நான் போறேன். நான் போனதுக்கு அப்புறம் ஆதி அப்பாவை நல்லா பாத்துக்கோ. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.